ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். மேலால் முடியாதலை மேலாவிட்டால் உனக்கு நேர்மலை கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தமிழ் பார்த்து தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்லையோ இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்ட்லையோ போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மெயினாக கண்டக்ட் பண்ணுற 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கம்பேரிஷன் தான் இந்த வீடியோ வந்து அதாவது JEE மெயின், அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ ரெண்டோட பர்பஸும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக நீட்டோடது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீட் UG அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது MBBS PDS இந்த மாதிரி மெடிசன் லைனில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் தான் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதுவே JEE மெயின் இந்த பேரை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் இதுக்கான பர்பஸ் தெரியாமல் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி JEE மெயின் எழுதணும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிள் +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும், ப்ளஸ் 75% மேலே வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். JEE மெயின் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ JEE மெயின் அப்படின்னா இது எதுக்கான ஒரு எக்ஸாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் NIT IIT மாதிரியான காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா JEE மெயின் அதுக்கப்புறம் JEE அட்வான்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம் பேஸில் அட்மிஷன் வந்து வாங்க முடியும் நீங்கள். ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் எனக்கு இருக்கிறதுல டாப் லெவல் காலேஜில் படிக்கணும், பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருக்கணும், நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக JEE மெயின் JEE அட்வான்ஸ் பேஸில் நீங்கள் வந்து NIT IITயில் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த JEE மெயினுக்கும் JEE அட்வான்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா JEE மெயின் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் உங்களுக்கு. அதாவது நீங்கள் வந்து NIT IITயில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் +1+2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் ரெலவெண்ட்டான குரூப்பில் ஒரு 75% மேலே வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் JEE மெயினுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 2.5 லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் JEE அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிருங்க. ஸோ JEE மெயின் எழுதுறீங்க அப்படின்னா NIT IIIT மாதிரியான காலேஜில் மட்டும் தான் படிக்க முடியும். இதுவே JEE மெயின் கிளியர் பண்ணி அதில் ஒரு ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் JEE அட்வான்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகி அதில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதாவது பெர்சன்டைல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து JEE அட்வான்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் பேஸில் IITயில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நீட் UG ஃபார் மெடிசன் ரெலவெண்ட்டான கோர்ஸ் MBBS PDS வெட்டினரி டாக்டர் இது மட்டும் நம்ம ஹோமியோபதி இந்த மாதிரியான ஃபீல்டில் போகணும் அப்படின்னா நீட் UGயோட பேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அதிலே டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா JEE மெயின் JEE அட்வான்ஸ் இந்த மாதிரியான பேக்கில் வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2ல் எது டஃப்பாக இருக்கும், ஒரே டைமில் ப்ரிப்பேர் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாமே அந்த பேசிக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. JEE மெயினுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் ப்ளஸ் 75% மேலே எக்ஸாமோட பர்பஸ் கொடுத்துருக்காங்க. IIT NIT மாதிரியான காலேஜில் அட்மிஷன் வாங்கலாம் அப்படிங்கிறத. ஸோ நீட்டுக்கானது மெடிக்கல் டென்டல் காலேஜில் அட்மிஷன் வாங்குறதுக்காக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ரெலவெண்ட்டான குரூப் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள் உங்களுக்கு. ஸோ நீட் எழுதுறதுக்கு மேத்ஸ் தேவையில்லை. JEE மெயினுக்கு கம்பல்சரியாக மேத்ஸ் வந்து தேவைப்படும். நீட் எழுதுறதுக்கு பயாலஜி தேவைப்படும். JEE மெயினுக்கு பயாலஜி வந்து தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ நீட் பொறுத்தவரையும் இந்த பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க இவங்களுக்கு கூட எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுதான் பேசிக் எலிஜிபிள் உங்களுக்கு. ஸோ ஓரளவு பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாபிக் வைஸாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இதை ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஏஜ் லிமிட் வந்து நீட்டுக்கு வந்து ஒரு 17 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ரெலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ரெலவெண்ட்டான டாபிக் பயாலஜி அப்படிங்கிறப்ப பாட்னி ஜுவாலஜி எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. மேத்ஸ் டாபிக் வந்து கொஸ்டின் வராது உங்களுக்கு. பட் காம்படிஷன் அப்படின்னா கண்டிப்பாக நீட் பற்றி நான் பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எத்தனை ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணுறாங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெகுலரான ப்ராக்டிஸில் ஒரு 2 வருஷமாவது இருந்தால் தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டேட் போர்ட் படித்தாலும் NCERT புக் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் நிறைய டாபிக் ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து JEE மெயின் எக்ஸாம். JEE மெயின் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பெஸ்ட் பர்சன்டேஜ் ஏதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிடெக் படிக்கிறதுக்கான பிடெக் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கான எக்ஸாம் தான். டாப் IIT NIT மாதிரியான காலேஜில் படிக்கணும் அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண டாப் இன்ஜினியரிங்
காலேஜ்ல கூட ஒரு சில காலேஜ்ல ஜேடபிள்யூ மெயின்ல வந்து ஓரளவு நல்ல பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி பார்த்தாச்சு 75%. அதுலேயும் ஒரு சில கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு. எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து 65 இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் வந்து நீட்டுக்கு வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ஜேடபிள்யூ மெயினுக்கு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது போத்துமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ தான். பட் ஜேடபிள்யூ மெயின் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐஐடி வந்து அதில் இன்வால்வ் ஆகாங்க. முக்கியமாக ஜேடபிள்யூ அட்வான்ஸில் கண்டக்ட் பண்ணுறது யாரு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு ஐஐடி ரொட்டேஷனல் மோடில் கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீட் யூஜி இப்போ வரையுமே ஆஃப்லைன் எக்ஸாம் பென் பேப்பரில் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஜேடபிள்யூ மெயின் கம்ப்யூட்டர் பேஸில் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் பொறுத்தவரையும் உங்களுக்கு பிஏ பிடெக் கோர்ஸ் மட்டும் வராது, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் கோர்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு டிராயிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. பேச்சுலர் ஆஃப் பிளானிங் கோர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது பிளானிங் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல. சப்போஸ் நீங்க வந்து ஐஐடி என்ஐடியில் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் படிக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபீஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீட்டுக்கு 1700 ஜென்ரல் கேட்டகரிக்கு இந்த மாதிரி இருக்கு ஃபீஸ். ஃபீஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். பட் கொஞ்சம் ஹை லெவல் ஃபீஸ் தான் வாங்குறாங்க உங்களுக்கு. ஸோ எக்ஸாம் பொறுத்தவரையும் ரெண்டுமே 13 லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. உங்க ஆப்ஷன் பேஸா சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் பொறுத்தவரையும் இங்கிலீஷ் இல்ல ஹிந்தி ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஜேடபிள்யூ மெயின் பொறுத்தவரையும் ஒரு 13 லாங்குவேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடிஷா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு, உருது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீட் பொறுத்தவரையும் 200 கொஸ்டின் கேட்குறாங்க. 180 வந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். 4 டாபிக் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி வந்து கேட்குறாங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். கரெக்டாச்சு அப்படின்னா 4 மார்க் தராங்க. தப்பாச்சு அப்படின்னா 1- வந்து நெகட்டிவ் மார்க்கா போடுறாங்க. ஸோ 180 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்களா, ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் அப்படின்னா 720 மார்க் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னா இது நீங்க பிஏ பிடெக் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல வந்து கொஸ்டின் வரும். இதுவே பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கண்டக்ட் பண்றாங்க அந்த எக்ஸாம்க்கு எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டியூடு, மேத்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிராயிங் டாபிக் வந்து கொஸ்டின் வரும். இதுவே பேச்சுலர் ஆஃப் பிளானிங் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ஆப்டியூடு, மேத்ஸ், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிளானிங் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க என்ன ட்ரை பண்ண போறீங்களோ அது பொறுத்து வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ எக்ஸாமோட டியூரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 hours 20 minutes நீட் யூஜிக்கு தராங்க. இதை பொறுத்தவரையும் 3 மணி நேரம் தராங்க. சப்போஸ் நீங்க பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் ட்ரை பண்றீங்க அப்படின்னா 3 மணி நேரம் டைம் வந்து தராங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் இந்த பக்கம் இருக்கிறது ஜேடபிள்யூ மெயின் உங்களுக்கு. ஸோ மேல இருந்தது மாறி இருக்குங்கிட்டு. ஸோ ஜேடபிள்யூ மெயின் பொறுத்தவரையும் ஒவ்வொரு வருஷமே 2 தடவை நீங்க ட்ரை பண்ணலாம், 3 வருஷத்துக்கு ட்ரை பண்ணலாம் நீங்க. பட் நீட்டுக்கு அந்த வித எந்த வித அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை உங்களுக்கு. ஸோ பர்சன்டேஜ் பொறுத்தவரைக்கும் 75% அண்ட் ஜேடபிள்யூ மெயினுக்கு 65 வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். பேசிக்காக இருக்கதான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜேடபிள்யூ மெயினுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்க. நீங்க பிஏ பிடெக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் 3 டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது உங்களுக்கு. ஸோ 3 டாபிக்ல இருந்து டோட்டலா வந்து ஒரு 75 கொஸ்டின் கேட்கறாங்க. பிசிக்ஸ்ல ஒரு 25, கெமிஸ்ட்ரியில ஒரு 25, மேத்ஸ்ல ஒரு 25. பட் கேட்கறது 30 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல 25 வந்து நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும், நியூமெரிக்கல் பேஸ் கொஸ்டின் வரும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல 20 கொஸ்டின், நியூமெரிக்கல் பேஸ்ல ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல 20ல 20 அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிசிக்ஸ் அப்படின்னா 20ல 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும். நியூமெரிக்கல் வேல்யூ 10 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அது 5 அட்டென்ட் பண்ணா போதும் நீங்க. ஸோ டோட்டலா ஒரு டாபிக்ல 30 கொஸ்டின் கேட்கறாங்க. பிசிக்ஸ்ல 30, கெமிஸ்ட்ரியில 30, மேத்ஸ்ல 30 கேட்கறாங்க. பிசிக்ஸ்ல 30ல 25 அட்டென்ட் பண்ணணும், கெமிஸ்ட்ரியில 30ல 25, மேத்தமெட்டிக்ஸ்ல 30ல 25 உங்களுக்கு. ஸோ டோட்டலா 90 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க 75 கொஸ்டின் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் தராங்க உங்களுக்கு. ஸோ டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க் என்ன அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிக்கோங்க நீங்க. ஸோ 300 மார்க் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் தர்றாங்க. சப்போஸ் தப்பாயிடுச்சு அப்படின்னா -1 மார்க் நெகட்டிவ் மார்க்கை போட்டுருவாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க சப்போஸ் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 0 மார்க் உங்களுக்கு. எந்த வித நெகட்டிவ் பாசிட்டிவ் மார்க் இல்லை உங்களுக்கு. இப்போ நீங்க பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் ட்ரை பண்றீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்ல இருந்து கொஸ்டின் வரும். இது மட்டும் இல்லாம டிராயிங் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். பேச்சுலர் ஆஃப் பிளானிங்க்கு மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட்ல வரும். அது மட்டும் இல்லாம பிளானிங் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. சப்போஸ் டீட்டெயிலா இந்த டாபிக்ஸ் பத்தி மட்டும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பத்தி இன்டெப்தா பார்க்கலாம் நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா JEE மெயின் அது மட்டும் நீட் யூஜி ரெண்டுல எது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்ல ஒரே டைம்ல ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே டைம்ல அதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் டஃப் தான் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு JEE மெயின்ல மேத்தமெட்டிக்ஸ் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீட் பொறுத்தவரையும் உங்களுக்கு பாட்னி ஜுவாலஜி பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டுலமே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது காமனா தான் வருது. பட் உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களால முடியும் அப்படின்னா முக்கியமா நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களோட சிலபஸ்ல மேக்ஸ் ரெலவெண்டான டாபிக்கும் வருது, பயாலஜி ரெலவெண்டான டாபிக்கும் வருது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெலவெண்டானது வருது. மேபி கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காலேஜ்ல நீட் யூஜி மூலியமா ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்லயோ இல்ல நீங்க JEE மெயின்லயோ JEE அட்வான்ஸ்லயோ நல்ல ஸ்கோர் வச்சிருக்கீங்க, பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங்ல டாப் லெவல் காலேஜ்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு முக்கியமா நீட் யூஜியா இல்ல JEE மெயினா எது ஒரே டைம்ல ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நீங்க ஸ்கூல் குரூப் காலேஜ் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி